வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் பிப்ரவரி 20. தலைப்பு தன்னிறைவுக்கான வழி. மேலை நாட்டிலே கூட இந்தியாவை ஏழை நாடு ஏழை நாடு என்று கூறுவதுண்டு. உண்மையிலே இந்த நாடு ஏழை நாடு அன்று. இந்த நாட்டிலே என்ன குறைவு? இதைத்தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன். இயற்கை வளத்திலே குறைவா, மக்களுடைய அறிவிலே குறைவா, அல்லது ஞானத்திலேதான் இந்த நாடு குறைந்து விட்டதா? எவ்வித குறைபாடும் இல்லை. இன்று இந்திய நாட்டிலே படித்து பட்டம் பெற்ற விஞ்ஞானிகள் உலகம் முழுவதும் சிறந்து விளங்குகின்றார்கள். பல நாடுகளை இவர்கள் வளப்படுத்துகின்றார்கள். இத்தகைய முறையிலே இன்று இந்திய நாடு எல்லா நாடுகளுக்கும் விஞ்ஞானிகளை ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கின்றது என்றால் இது தவறன்று. நான் நேரடியாக சென்று பார்த்ததை தான் கூறுகின்றேன். இந்த முறையிலே இந்த நாட்டிலே விஞ்ஞான அறிவானது அந்த அளவிற்கு ததும்பி இருப்பதை காண்கின்றோம். இவ்வாறு இருந்தும் என்ன குறைபாடு என்று கூறினால், அரசியல் முறையிலே இருக்கக்கூடிய ஊழல்கள் தான் இதற்கு காரணம். ஒழுங்கான அரசியலை நம்மால் அமைத்துக் கொள்ள முடியவில்லை. இதற்கு காரணம் அந்நிய நாட்டு ஆட்சியிலே பட்ட பண்பாடானது அப்படியே தொக்கி நிற்கின்றது. இன்னும் நமக்கேற்ற முறையிலே நாம் வாழ்க்கையை தெளிந்து கொள்ளவில்லை. அதாவது இன்னும் நமக்கேற்ற முறையிலே நாம் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், வாழ்வாங்கு வாழ வேண்டுமானால், ஒருவருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 துறைகளிலே அறிவு வேண்டும். அறிவு, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் ஆகிய 5 வாழ்க்கை தத்துவங்கள் வாழ்க்கைக்கு இந்த 5ம் தேவை. ஒவ்வொரு மனிதனும் இந்த 5லேயும் நிறைவு பெற வேண்டும். சிறு குழந்தை முதற்கொண்டு 15, 20 ஆண்டுகள் வரையிலே இந்த 5 துறைகளிலும் அறிவு பெற வேண்டும். அதன் பின்பு வாழ்க்கையிலே புகுந்தால் தன்னிறைவாக இருக்கும். யாரிடமும் ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை. எல்லாவற்றையும் அவரவரே உணர்ந்து திருந்தி அவர்கள் செயல்பாடுகளை செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். வாழ்க வளமுடன். அருட்தந்தை.